ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான டாபிக் லார்ட் சிவா. சிவபெருமான் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யூனிவர்சல் மெசேஜ் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங், டெஃபினட்டாக எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும். ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரீடிங் வரணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகேங்களா, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். Queen of Pentacles. ஓகே, நல்ல பாசிட்டிவான கார்டு தான் வருது. வாவ், ஃபர்ஸ்ட் 3 கார்ட்ஸுமே சூப்பர். சக்சஸ், எஸ், ஹாப்பினஸ். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, லைஃப்ல எதை பற்றி பயப்படாதீங்க. உங்களோட பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எஸ் அது கிடைக்கும். சரி, இந்த 2 கார்டும் பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல், அவ்வளோ ஹாப்பினஸ், சக்ஸஸ் எல்லாமே இருக்குது. பணப்பிரச்சனைகள் இருக்குதா, எஸ் சால்வ் ஆகும், ஒரு வழி கிடைக்கும். அண்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது லைஃப்பில், ஒரு பேஷன் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு குழப்ப நிலையில் இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு மைண்டு பிளாக்காக இருக்கு, எனர்ஜி சுத்தமாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டில் இப்போ நீங்கள் கரண்ட்லி இருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். சிவபெருமான் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒரு உங்களோட லோ எனர்ஜி இப்போ கரண்ட்லி இருக்குல்ல, அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும், நல்லது ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய பேஷன், நீங்கள் ஒரு விஷயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ பேஷனாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு சக்ஸஸாக தான் போய் முடியும். அண்ட் மணி ரிலேட்டடாக நிறைய பேர் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. லைக் நிறையா சேவிங்ஸ் பண்ணணும், அதே மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணணும், நல்லா செட்டில் ஆகணும் லைஃப்பில், நல்ல ஒரு கெரியர், நல்ல ஒரு பேர் எடுக்கணும், சக்ஸஸ் ஆகணும், இது மாதிரி நிறைய ஆசைகள் கனவுகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் பாசிபிள், கண்டிப்பாக நடக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களோட பேஷன், ஆசைகள் வைக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப்பு எடுக்கணும். ஓகேங்களா. அண்ட் எனக்கு மோஸ்ட்லி உங்களோட மணி இஷ்யூ சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜஸ் வருது. ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். பிகாஸ் இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியாமல், ஆசைப்பட்ட விஷயங்கள் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க பிகாஸ் ஆஃப் மணி, பணம் இல்லாத ஒரு காரணத்தினால. பட் அது எல்லாமே ஈஸியாக நடக்கும். ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு நாள், எவ்வளோ வருஷம் நீங்கள் ஏங்குனீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. பல வருஷம் நீங்கள் போராடி ஃபெயிலியர் ஆயிருப்பீங்க, பட் அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். பீப்புள் இவ்வளவு நாளாக உங்களோட திறமைகள், உங்களோட டேலண்ட் எதுவுமே தெரியாமல் நீங்கள் ரொம்ப வேஸ்ட்டு, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு உங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பர்சன் இனிமேல் உங்களோட வெற்றிகளும் சரி, நீங்கள் லைஃப்பில் முன்னேறி இருக்கீங்க, லைஃப்பில் சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய க்ரோத், உங்களுடைய முன்னேற்றம் அந்த உங்களை யார் எடை போட்டு பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு உங்களோட க்ரோத் நிற்கும். ஸோ டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் அப்படி வச்சுக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட கோல், உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகணும். உங்களோட க்ரோத், உங்களோட சக்ஸஸ், உங்களுடைய டெவலப்மெண்ட் மட்டுமே தான் உங்கள் கண்ணுக்கு நிற்கணுமே தவிர, நீங்கள் வளர்ந்தா அந்த உங்களை டிஸ்கரேஜ் பண்ண பர்சன் உங்களை தேடி வருவாங்க, அதுக்காகவே நான் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம்.
ஃபேமிலியில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய பிரச்சனைகள், மேபி பணம் விஷயம், மணி ரிலேட்டடாக நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கலாம். அது எல்லாமே சால்வ் ஆகும். ஒரு ஹாப்பினஸ், ஒரு செலிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மணி ஹேண்டலிங்கில் வந்து ரொம்ப உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பேலன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ மணியோட வேல்யூ மேபி அப்போ உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இனிமேல் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவாக செலவு பண்ணுவீங்க, கால்குலேட்டிவாக மணி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஃபைன். சரி, ஆக்சுவலி வந்து உங்கள் பாஸ்டில் வந்துட்டு ஒரு சில பேர், நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, நெகட்டிவான ஒரு பர்சன் உங்களை வந்து ரொம்ப எடை போட்டு பார்த்துருப்பாங்க. நீங்கள் முன்னேறினா, அதாவது நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப டிஃபீட் ஆகிருந்தீங்க, ரொம்ப லோவாக இருந்தீங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆறுதலாக இருக்க மாதிரி ஒரு ஃபேக் லவ், ஃபேக் கேர் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதே பர்சன் நீங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஸ்டெப், நல்ல ஒரு க்ரோத் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க, உங்கள் பாஸ்ட்லேயே நடந்திருக்கும். பட் ஆனால் இப்போ மேபி கரண்ட்டில் ஆல்சோ நடக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஒன்றுமே 0 to 100 வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட லைஃப் 0ல் இருந்து நீங்கள் அந்த 100 நோக்கி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்கள்ல, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தா அதே பர்சன் உங்கள் மேலே பயங்கர கோவத்தில் இருந்திருப்பாங்க, பயங்கர ஜெலஸ், பயங்கர பொசசிவ். பிகாஸ் இந்த பர்சன் வந்துட்டு டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் இருந்திருப்பாங்க. அவங்களோட அந்த மாதிரி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், டெஃபினட்டாக தெரியும் யாருன்னு. ஸோ பி கேர்ஃபுல். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி வந்துடுங்க, கம்ப்ளீட்டாக ஒதுங்கி வந்துடுங்க. அந்த மாதிரி பர்சனை எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும், ஃபேமிலியாக இருந்தாலுமே ஒதுக்கி வைக்கிறது, நீங்கள் ஒதுங்கி வர்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? பிகாஸ் வந்து அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஈவில் நான் சொல்வேன். அது டாக்ஸிக்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் மோர் தேன் தேட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கணும், அவங்களோட முன்னேறிடக்கூடாது. அந்த பர்சன் தான் வந்துட்டு ஷைன் ஆகணும், எல்லா இடத்துலையும் அவங்கள பற்றி தான் பேசணும், அவங்க தான் டாப், அவங்களுக்கு கீழே வந்து அவங்களுக்கு ஈக்குவலாகவும் சரி, அவங்களுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நினப்போடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்களோட ஜென்ரலாகவே அவங்களுக்குள்ள அந்த ஒரு நேச்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்னால நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் வைப்ஸ், நிறைய எமோஷ்னல் ட்ராமாஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்கள் விலகி வந்துடுங்க. ஸோ இது வரைக்கும் அந்த பர்சனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு காட் கட்டிங் பண்ணலை, கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? பட் இனிமேல் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஓகே, உங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்குமே உங்கள் பாஸ்ட் பீப்புளோட வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து, அதாவது உங்கள் பாஸ்டில் இருந்த எந்த பர்சனோடையுமே நீங்கள் கம்ப்ளீட் காட் கட்டிங் பண்ணலை. அதாவது அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்து நிரந்தரமாக போயிட்டாங்கன்னு கிடையாது. மேபி அவங்க உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அவங்க வந்து உங்களை எமோஷ்னலாக வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டப்படுத்தி இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் தான் இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு நாள் திடீர்னு திருப்பி அவங்க வந்து பேசுவாங்க, அண்ட் அகெயின் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகும். ஸோ அப்படி தான் இருக்கே தவிர, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த பர்சன், உங்கள் பாஸ்டில் இருக்கிற எந்த பர்சனோடையுமே நீங்கள் கம்ப்ளீட்டான ஒரு காட் கட்டிங் பண்ணவே இல்லை. ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் மூவ் ஆன் ஆகிருங்க. அவங்களே திருப்பி வந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் ஏன் சிவபெருமான் இந்த மெசேஜஸ் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ், ஹாப்பினஸ், க்ரோத் எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தப்போ அந்த பர்சன் வந்து உங்களை எப்படியெல்லாம் இது பண்ணாங்களோ, உங்ககிட்ட எல்லாம் இருக்கிறப்போ அக்கறையாக வருவாங்க, பாசமாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் யூ ஹாவ் டு லிமிட்டோட நீங்கள் வந்து பேசணும், பழகணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட் வார்னிங் சைன். உங்களோட க்ரோத்,
உங்களுடைய இந்த வளர்ச்சி, நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறது நிறைய பேருக்கு எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எப்படி ஹாப்பியா இருக்கலாம்? நீங்க ஒன்றும் அந்த பர்சனுக்கு பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் அந்த பர்சன் உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. சரி, இந்த ஒரு பர்சன் முன்னாடி நீங்கள் அவ்வளோ வாழ்ந்து காமிப்பீங்க டெஃபினட்டா. பட் பயப்பட வேண்டாம், சிவபெருமான் உங்களுக்கு துணையாதான் நிற்கிறாங்க. யார் உங்களை இனிமேல் யார் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்குள்ளார ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு கவலைகள் வந்துருச்சு, ஒரு மாதிரி லோவாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு மந்திரம் போதும் உங்களுக்கான அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு. சரி, இவ்வளவு நாளாக நீங்கள் அந்த ஒரு என்ன சொல்றது, பாஸ்ட் பர்சன், இந்த பர்சன் சொன்ன பார்த்தீங்களா, நெகட்டிவ் டெவில்னே சொல்லுவேன், அவங்களோட பிடியில் இருந்திருப்பீங்க. பட் இனி விலகி வரப்போறீங்க. உங்களோட ஃபேமிலியில் ஹாப்பினஸ் இல்லை, உங்களுக்குள்ளார ஹாப்பினஸ் இல்லை, லைஃப்பில் ஃபினான்ஷியலி பிரச்சனைகள். இதுக்கான காரணங்கள் இந்த ஒரு நெகட்டிவ் பர்சன் தான், வேறு யாரும் இல்லை. அவங்க பிடியில் நீங்கள் இருந்தீங்க, பட் சிவபெருமான் உங்களை விலக்கி வைக்க போகிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பர்சன் விலகி போயிட்டாங்கன்னா திருப்பி போய் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. சிவபெருமான் தான் உங்களை அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கரண்ட்லி ஒரு சில பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா? எனக்கு அப்படிதான் தெரியுது. லவ், அதாவது நீங்கள் சீரியஸாக இருந்திருப்பீங்க, பட் உங்களோட பார்ட்னர் அந்த பர்சன் சீரியஸாக இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த பார்ட்னர் திருப்பி வருவாங்க, அவங்களோட ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் எனக்கு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. நிறைய பேருக்கு கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இப்போ கரண்ட்லி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய ஸ்ட்ரெஸ், முன்னேறி போகவே முடியல, 24/7 அதே தாட்ஸில் இருக்கீங்க. அதாவது எதிர்கால பற்றின கனவுகள், பிளானிங், அந்த பர்சனோட நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பட் அந்த பர்சன் மட்டும்தான் வரமாட்டேங்கிறாங்க. அண்ட் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தான் அதிகமாக காமிக்குது. அண்ட் நீங்கள் மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்குள்ளார அந்த ஒரு கனெக்ஷன், பாண்டிங், ஃபேமிலி லவ் இது எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் பேருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்குது. அண்ட் ஒரு சில பேர் ரொம்ப சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கான பார்ட்னர் வருவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு கார்மிக் பீரியடில் இருக்கீங்க இப்போது. ஸோ உங்களுக்கான அந்த ரைட் டைம், டிவைன் டைம் வரும்பொழுது சிவபெருமான் உங்களுக்கான பார்ட்னரை கொண்டுட்டு வருவாங்க. அவங்க டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு சோல்மேட்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். பிகாஸ் எதிர்கால கனவுகள், ஆசைகள், கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி நல்லா இருக்கணுன்ற ஆசைகள் இருக்குது. பட் அதுக்கான ஒரு வழி உருவாக மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு கவலைகள் இருக்குது. 24/7 அந்த தாட்ஸில் இருக்கீங்க. பட் வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. ஓகே, பார்ப்போம். ஆக்சுவலி இன்றைக்கி நிறையா கார்டு நான் எடுக்கலாம் தான் இருக்கேன். பிகாஸ் எனக்கு சிவபெருமான் இன்னும் கொஞ்சம் நிறையா கைடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஓகே, எம்பரர். சரி, உங்களோட லைஃப்பில் இந்த பொசிஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பர்சன் நான் சொல்லட்டுமா? உங்களோட இன்னர் சைல்டு அவ்வளோ பிளேஃபுல். அதாவது நீங்கள் உங்களோட ஏஜ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்க மாட்டீங்க. ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும், ஒரு ஜாலியான ஒரு மொமெண்ட், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ரொம்ப சீரியஸாக லைஃப் எடுத்துக்கக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய பர்சனும் நீங்கள்.
இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அதாவது குடும்ப பொறுப்பு இல்லை பிஸ்னஸ் ஏதோ பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் டெஃபினட்டாக நல்லா நடத்துவீங்க, கொண்டு போவீங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறனால, அந்த ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்லினஸ் ஹெவியாக இருக்கிறனால யாருக்குமே உங்கள் மேலே நம்பிக்கை வராமல் இருக்கு. இவங்க என்ன இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க, இவெல்லாம் இந்த பர்சன்லாம் வந்து ஃபேமிலி நடத்துகிற மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு தேர்ட் பர்சன்ஸ் பேசுகிறாங்க. அண்ட் அதனாலே வந்து ஒரு சில பேருக்கு இன்ன வரைக்கும் குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸ் கெரியர் எங்கேயுமே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு லீடிங் பொசிஷன் வந்து கிடைச்சிருக்காது. பட் கவலைப்பட வேண்டாம், இனிமேல் கிடைக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் யார், உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே காமிக்க தான் போகிறீங்க. பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணத்தான் போகிறாங்க. நீங்கள் எந்த பொசிஷன் உங்கள் லைஃப்பில் வேணும்னு நினைச்சிங்களோ அது அவங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சனாக மாறுவீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிள் தான், பட் இது வரைக்கும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி, உங்களோட அந்த நிர்வாக தலைமையுமே இது வரைக்கும் நீங்கள் காமிக்க முடியாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் நீங்கள் காமிப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறுவீங்க. அண்ட் இந்த நிறைய பேர் மைண்ட் கேம்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் விளையாண்டுருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் நீங்கள் விளையாட போகிறீங்க. ஆனால் கெட்ட விஷயத்துக்கு கிடையாது, பாசிட்டிவான விஷயங்கள். உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க்லாம் தேவை தானே, ஒரு சில மைண்ட் கேம்ஸ்லாம் தேவை தானே. பட் அதை நீங்கள் வந்து பண்ணுவீங்க, பட் பாசிட்டிவாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து பாசிட்டிவாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு டேரோட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மெசேஜஸ் சிவபெருமான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மேபி உங்கள் லைஃப் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறனால எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியல. பிகாஸ் உங்கள் லைஃப் ரிலேட்டடும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாகவும் சரி, நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எதுவுமே வந்துட்டு யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா யாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது கேட்டுச்சுன்னா ஐம் சாரி, லைக் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பட் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாக இருங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். மற்றதெல்லாம் தானாக வரும், சிவபெருமான் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் நிறைய தேவைப்படுதுங்க உங்களுக்கு. ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க, லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஈவில் பர்சன் வந்துடுவாங்க. எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. கஷ்டப்படுறப்பெல்லாம் வரமாட்டாங்க, நல்லா வாழ்கிறப்போ அதை கெடுத்து விடுறதுக்குனே வருவாங்க. அந்த மாதிரி கார்டு காமிக்குது, அதனால சொல்கிறேன். ஓகே ஓகே, ஸோ ட்ரை நாட் டு பி ஸோ பிக்கி. ஓகே, there are some things that must be done on your own. Yes, see, லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் இனிமேல் நீங்கள் தான் இறங்கி பண்ணணும். ஓகேங்களா? அது பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும். இது வரைக்கும் நீங்கள் நிறைய யோசனைகளே இருந்திருப்பீங்க. அதாவது ஓகே, நேரங்காலம் வரட்டும் பேசிக்கலாம், நம்ம எல்லாமே நம்ம கடவுள் பார்த்துக்குவாங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு அப்படியே உட்காந்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எதுவுமே நேரங்காலத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். அப்போ தான் கடவுள் உதவி பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்காமல் வெறும் மைண்டில் ஆசைகளை மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி பாசிபிள்? ஓகேங்களா? அண்ட் நீங்கள் இப்போ ரொம்ப வந்து பிக்கியாக இருக்கீங்களா? ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணுறீங்களா ஒரு விஷயத்தையுமே? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இப்போ யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பேசினாலுமே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்களா? இவங்களும் பாஸ்ட் பர்சன் மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ரொம்ப பிக்கியாக இருக்க வேண்டாம், ரொம்ப செலக்டிவாக இருக்க வேண்டாம், ஜஸ்ட் கேஷுவலாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பேசினாலும் சரி, யார் வந்து பேசினாலுமே உங்களோட அட்டாச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, பழைய ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளார ஒரு தாட், இவங்கள நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, இவங்கள நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தாட்டை விடுங்க. இந்த தாட் வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, லைஃப்பில் வந்து யாருமே இல்லாமல் தான் இருப்பீங்க. ஓகே, நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கனாலுமே எமோஷனல் அட்டாச்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த பர்சன் மேலே வைக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட வேணால் பேசலாம். எவ்வளோ நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து பேசினாலுமே அது உங்களை பாதிக்காது.
ஒரு பர்சன் பேசுகிறாங்க, நல்ல பாசமாக அன்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்களோட எமோஷ்னலாக அட்டாச் ஆகிறது, இதுதான் பிரச்சனை. இந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை விடுங்க ஃபஸ்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு மேலே காமிங்க. இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் செல்ஃப் லவ்ல காமிங்க. Are your actions really as selfless as you think? Okay. See, actually வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸான பர்சன், சுயநலமே எனக்கு இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல சுயநலமாக தான் இருக்கீங்க. பட் ஆனால் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, எந்த இடத்துல வந்து நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கணுமோ அங்கே விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல தான் செல்ஃபிஷாக இருக்கீங்க. லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்துட்றீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறீங்க. தேவையே இல்லை, அதுக்கெல்லாம் செல்ஃபிஷாக இருந்துட்டு விட்டு கொடுக்காம இருக்கீங்களா? ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப்லெஸ் பர்சன் சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள், லைஃப்பில் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு விட்டு கொடுத்துறீங்க. அதுதான் இவ்வளோ பிரச்சனைகள். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு வெரி வெரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நீங்களும் செல்ஃபிஷான பர்சன் தான், பட் எதில் உங்கள் செல்ஃபிஷ்னஸை காமிக்கிறீங்கிறதுல தான் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்னால உங்களோட வாழ்க்கை பாதிக்குதா, உங்களோட க்ரோத் பாதிக்குதா, அதையும் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்புறம்தான் எதுவுமே. கரெக்ட்? ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. சி, லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்? உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸுமே உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக அதில் ஒரு பியூட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்களில் நிறைய லெசன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட் இருந்தாலும் நிறைய குட் இருக்கும், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையோட மெமரிஸில் பாஸ்டாக இருக்கட்டும், கரண்ட் விஷயங்களாக இருக்கட்டும், ஹாப்பினஸை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த நெகட்டிவ்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். சூப்பராக இருக்குது கார்டு. எனக்கு இதில் எல்லா மெசேஜஸ் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்குங்க. சிவபெருமான் வந்து உங்களுக்கு சூப்பரான எதிர்காலம் ரொம்ப 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 நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு கவலைகள் வந்துருச்சு அப்படின்னா ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் சொல்ல அந்த மந்திரத்தோட பவர், அதோட எனர்ஜி, அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.